ஆமா, நேற்று வந்து ஜாயின் பண்ண உடனேயே இங்க எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, அண்ணா சமாதி எல்லாம் போய் வந்து கும்பலா போய் வந்து மரியாதைலாம் வந்து செலுத்தினாங்க. இன்னைக்கு காலையில வந்து என்ன சொல்றாருன்னா, நிச்சயம் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நான் உதவுவேன். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சப்பவும் இப்படிதான் நிறைய பேர் வந்து நெகட்டிவா பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் ஆட்சி வந்து பிடிச்சாங்க. அதே மாதிரி விஜய் ஆட்சியை பிடிப்பாரு, நீங்க நம்புங்க அப்படின்ட்டு இருக்காரு. சரி, ஏடிஎம்கே இருந்து நிறைய பேர் சேர போறாங்கன்னு செய்தியெல்லாம் வருது. யார் யாரெல்லாம் சேர போறாங்க நிருபர்கள் வந்து கேட்டாங்க. இப்ப நான் சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா எனக்கே தெரியாது, சொல்ல முடியாது. பொறுத்திருந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் வந்து வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் எல்லாருமே ஜெயக்குமார் தான் போக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா பிஜேபி கூட இருக்கிறது ஜெயக்குமார் தான் மையான நெருடல். ஏன்னா அவர் 2021 ஜெயிச்சிருக்க வேண்டியவர், பிரிஞ்சோடனே நானே ஜெயிச்சிருக்க வேண்டியவருங்க, பிஜேபி வந்தனால நான் தோத்து போயிட்டேன்னா வெளிப்படையா சொல்லிட்டு இருந்தாரு. பிஜேபியை திட்டி குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப திரும்ப கூட்டணி வேற வந்துருச்சு. வந்தவொடனே அவரால் பேச முடியல. இப்ப திருப்பி ஜெயிப்போமா தோப்போமான்னு இருக்காரு. அவரு டிவிக்கு போவாரா அப்படின்னு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் கூட செய்தி எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, என்னை வச்சாதான் வியாபாரம் நடக்குதுன்னா வியாபாரம் நடத்திக்கிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. யூடியூப் சேனல்ஸுக்கு சொல்றாரா இல்ல கட்சிக்கு சொல்றாரா? பெருந்தன்மையா சொல்ற என்ன சொல்றாருன்னா, நான் புலிக்கு வாழா இருப்பனே தவிர புலிங்கிறது ஏடிஎம்கேவா, எலிக்கு தலையா இருக்க மாட்டேன். எலிங்கிறது டிவிக்குன்னு ஒரு சொல்லல, அங்கதான் அட்டலைன் பண்ணணும். நீ எலிங்கிறது எந்த கட்சி வேணாலும் உங்களுக்கே நான் வந்து விட்டுறேன் தவிர எல்லாமே எலின்னு சொல்ல வராரு போல. ஆனா வந்து செங்கோட்டையன் ஒரு மிகவும் மதிக்கக்கூடிய தலைவர். அவர் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பாட்டா பாடலையா, எங்க இருந்தாலும் வாழ்க, நல்லா பாடுவாரு. பட் சொல்லியிருக்காரு, பின்னாடி பாடுவாருன்னு நினைக்கிறேன். வைகை செல்வன் ஆனா வந்து திட்டிருக்காரு. அவர் கபட நாடகம் வந்து ஆடுறாரு. ஏன்னா செங்கோட்டையன் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல அலுவலகம் இருக்குல்ல, அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே தூக்கிட்டாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ, அவரோட போட்டோ மட்டும் இருந்துச்சு. இப்ப டிவிக்கு ஜாயின் பண்ணதுனால பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்லாம் அடிச்சு எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் அவர் கூட அவருடைய போட்டோ வச்சு, செங்கோட்டையன் போட்டோ, அந்த 5 கொள்கை தலைவர்கள் போட்டோவை போட்டு அந்த கரையில எழுதிட்டாங்க. தாவேகா கரையில செங்கோட்டையன்ங்கிற பேரை வந்து அங்க புரிஞ்சிருக்காங்க. கொடியெல்லாமும் கார்ல மாட்டிருக்காரு, தாவேகா கொடிய. ஆமா ஆமா ஆமா, நல்ல சரியான கொள்கை இருக்குல்ல அவருக்கு. 50 வருஷமா வந்தாரு ஏடிஎம்கே கொள்கையை பிடிச்சுக்கிட்டு. இப்ப டிவிகேக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பொறுப்பும் கொடுத்திருக்காரு விஜய். என்னன்னா நிர்வாக குழுன்னு ஒண்ணு அமைச்சாங்க சமீபத்துல, அதோட ஒருங்கிணைப்பாளரா வந்து அவர் இருப்பாரு. அந்த ஈரோடு உள்ளிட்ட திருப்பூர் மாவட்டம். ஒருங்கிணைப்பாளரா? இந்த பேரே கொஞ்சம் பிரச்சனையான பேரு. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்க ஏடிஎம்கேல. ஆமா, பஞ்சாயத்து ஆச்சு. இதுல வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடையும் ஆனந்தோடையும் கலந்து பேசி அவர் செயல்படுவார்னு அந்த அறிக்கையில புரிஞ்சிருச்சு. இணை ஒருங்கிணைப்பாளர் யார் அப்படின்ட்டு படகு. ரைட்டு. என் ஆனந்தா தெரியல யாரோ.